பாருங்க பச்சை கலர் அவரைக்காய் பூச்சிருக்கு நிறைய. இந்த அவரைக்காய் தான் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குண்டு. பா நிறைய பிஞ்சு வச்சுருக்கு வீட்டில். பறிக்க தேடி போகிற வழியில் அவ்வளோ இருக்குது. நிறைய கொத்து கொத்தாக இருக்குது. அவருக்கு தான் நிறைய காய்க்குது. அந்த சிவப்பு அவரை, ஊதப்பாடுற அவரை. இத்தனைக்கும் சரியாக உரம் கூட போடுறது இல்லை. கிச்சன் வேஸ்ட் மட்டும் தான் போடணும். அதுக்கு எப்படி காய்க்குது பாருங்க. இப்போ தான் வந்துருக்கு பிஞ்சு. அது வந்து புது செடின்னு நினைக்கிறேன்ல. இந்த பச்சை கலர் செடி வந்து இப்போ பிஞ்சு இருக்கிறது வந்து புது செடி. வெயித்துக்கிற எக்கச்சக்கமாக வந்துருக்குது. இது எனக்கு பறிச்சிடலாம். காய வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க. நிறைய காய் ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கேன் சீட்ஸ் எல்லாம். இது வந்து கடைஞ்சி சாப்பிட்லாம், இல்லைன்னா பொரியல் கூட பண்ணலாம். கலர் இல்லை சூப் வைக்கலாம். சூப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதை வந்து சூப் வச்சு சாப்பிட்லாம், இந்த கலவைக்கீரை வந்து கரைஞ்சி சாப்பிட்லாம். பொரியல் கூட பண்ணும்போது சேர்த்து வச்சு பொரியல் பண்ணலாம். பல கீரைகள் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இது வந்து உடம்பு வலிக்கு, ஃபீவர் வந்து ரொம்ப உடம்பு வலி இருந்ததுன்னா இதில் வந்து நம்ம சூப் வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் உடம்பு வலி. இதெல்லாம் பறிக்க போகிறேன். இதில் வந்து நிறைய சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சு நிறைய சீட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது பூ மணக்க கிடைக்கிது. மண் செடிக்கு நிறைய பச்சு அதனால ஒரு 2 பப்பாளி சாப்பிட்டு பிறகு பப்பாளி இருந்துச்சு. அது மீது எடுத்துட்டு அங்கே இருந்து நிறைய காய்ச்சி இதே வந்து பாவக்காய். இதே பாவக்காய் இவ்வளோ பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு பாவக்காய். மேல் சைடு வந்து நாங்கள் கட் பண்ணி விட்டுருந்தோம். மேல் சைடு முனையில் வந்து கட் பண்ணி விட்டோம்னா நிறைய பிரான்ச் வரும். அதை அன்றைக்கி கட் பண்ணி விட்டுட்டேன். இதெல்லாம் வேங்கீர் கத்திரி தான் பிஞ்சு. அன்றைக்கி 2-3 பறிச்சாச்சு. இந்த பூச்சி தாக்குற மாதிரி இருந்துச்சு பாருங்க, பிளாக் கலர். இதுக்கு வந்து மீன் அம்மியில் வந்து தெளிச்சிட்ருக்கோம். நீ வந்து வேப்பெண்ணெய் கரைசல், புளிச்ச மோர் அதெல்லாம் நம்ம வந்து தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணால் சரியாகும். இது வந்து குண்டு கத்திரி, பச்சை கத்திரி. ரொம்ப நிறைய பறிச்சிருக்கோம். இதில் வந்து மறுபடியும் ஊக்கிது பிஞ்சு வைக்கிறாங்க. இந்த அவரைக்காய் வந்து இந்த பேக்கில் இங்கே இருக்குது. இது வந்து கோழி அவரை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. டக்குன்னு வந்துடுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஊதப்பாடுற அவரை தான் கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. கோழி அவரை சின்னதாக இருக்கும். இது வந்து பிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். நல்லா பெருசாகும். இதோ ஒன்று ஒரு கேள்வி பார்க்கலையா? பிஞ்சு தான். பறிச்சிட்டிங்களா அது? அது இருக்கு பாருங்கள். இதுதான் கோழி அவரைங்க பாருங்கள். இந்த சைஸில் தான் வரும். தக்காளி செம்மையாக வந்திருக்கு. சூப்பராக சீக்கிரம் பழுத்துருச்சு. எப்போ இந்த பனிக்காலத்தில் வந்து லேட்டாக தான் பழுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பழுத்துருச்சு. வந்துருச்சு பாருங்க. இதுக்கு மேலே விட்டோம்னா எலி வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு அறுவடை 3 தக்காளி பறிச்சிருக்கேன். அப்புறம் இங்கேயே இருக்குது தக்காளி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜ் தட்டிலையும் வச்சுருக்கேன். இந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படியே ஆரஞ்சு கலரில் இருக்குது. அப்புறம் சிவப்பு வெண்டை ஒன்று இருக்குது. சீசன் இது வந்து முடிய போகுது. இது ஒரு சீசன் வந்து
இப்போ பச்சை யானை தந்த வெண்டை பாருங்கள், இது சீசன் முடிவு தான் கொஞ்சம் குட்டியாக காய்க்குது. கஸ்தூரி வெண்டையும் குட்டியாக காய்க்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே சீசன் முடிஞ்சு. இதெல்லாம் எடுக்கணும், எடுத்து காலி பண்ணிவிட்டு வேறு ஏதாவது போகணும். இது எழுத்திக்கிறேன், இதையும் பறிச்சிடலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குது, இதையும் பறிச்சுக்கணும். பழுத்துச்சு.